மயிலாடுதுறை மாவட்டம் தருமபுரம் ஆதீனத்தில் மே 30ஆம் தேதி பட்டண பிரவேசம். தருமபுரம் ஆதிநகர் ஸ்ரீலஸ்ரீ மாசிலாமணி தேசிய ஞானசம்பந்த பரமாச்சாரியார் சுவாமிகள் சிவிகை பல்லக்கில் எழுந்தருளி பட்டின பிரவேசம் செய்ய உள்ளார். மயிலாடுதுறை மாவட்டம் மயிலாடுதுறை அருகே தருமபுரத்தில் அமைந்துள்ள பிரசித்தி பெற்ற தருமபுர ஆதீனத்தின் ஞானபுரீஸ்வரர் கோவில் பெருவிழா வரும் மே 20ஆம் தேதி உற்சவ கொடியேற்றத்துடன் துவங்குகிறது. இவ்விழாவின் முக்கிய விழாவாக 11ஆம் திருநாள் திருவிழா மே 30ஆம் தேதி தருமபுரம் ஆதீனம் 27வது குருமகா சன்னிதானம் ஸ்ரீலஸ்ரீ மாசிலாமணி தேசிக ஞான சம்பந்த பரமாச்சாரிய சுவாமிகள் சிவிகை பல்லக்கில் எழுந்தருளி பக்தர்கள் தூக்கி செல்லும் பட்டண பிரவேசம் நிகழ்வு நடைபெறவுள்ளது. கடந்த 2022ஆம் ஆண்டு நடைபெற்ற பட்டண பிரவேசம் நிகழ்வுக்கு மனிதன் மனிதனை சுமப்பதா என திராவிட இயக்கங்கள் எதிர்ப்பு தெரிவித்திருந்தது. அதனைத் தொடர்ந்து சட்டம் ஒழுங்கு பிரச்சினை ஏற்படலாம் என கருதி அப்போதைய மயிலாடுதுறை கோட்டாட்சியர் பட்டண பிரவேச நிகழ்ச்சிக்கு தடை விதித்தார். இதனால் பக்தர்கள் கடும் எதிர்ப்பு தெரிவித்தனர். தகவல் அறிந்த மதுரை ஆதீனம் தானே நேரில் சென்று பட்டண பிரவேசத்தில் பல்லக்கை சுமப்பேன் என அறிவித்தார். அதேபோல பாஜக தலைவர் அண்ணாமலையும் பல்லக்கை சுமக்க உள்ளதாக அறிவித்தார். இப்படி எதிர்ப்புகள் அதிகரித்ததால் ஆதீன நிர்வாகத்திடம் நிகழ்ச்சிக்கு அனுமதி கோரி கடிதத்தை பெற்றுக்கொண்ட கோட்டாட்சியர் உடனே பட்டண பிரவேச நிகழ்வுக்கு அனுமதி அளித்தார். பலத்த பாதுகாப்புடன் பட்டின பிரவேசம் நிகழ்ச்சி நடைபெற்று முடிந்தது. கடந்த ஆண்டு எவ்வித எதிர்ப்பும் இன்றி அமைதியாக நடைபெற்றது குறிப்பிடத்தக்கது. தற்போது பட்டின பிரவேச அறிவிப்பு வெளியாகியுள்ள நிலையில் எதிர்ப்புகள் எழுமா அல்லது அமைதியாக நடைபெறுமா என்பதை பொறுத்திருந்துதான் பார்க்க வேண்டும்.